நாடாளுமன்றத்தில் வைத்து தான் தாக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்றைய அமர்வின் போது உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேகா விதானகே கடந்த 21ஆம் தேதி முதலாக நாடாளுமன்றம் கூடிய போது எதிர்க்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் கேசா விதானகே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு வந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த விவகாரம் தொடர்பில் தான் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த உயரிய சபைக்குள்ளேயே இப்படி நடக்குமானால் நான் எவ்வாறு வீதியில் செல்வது என்றும் கேள்வி எழுப்பிய அவர் தான் ஒரு வைத்தியர் என்பதையும் அழுத்தி கூறினார். இதனை அடுத்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார யாழ்ப்பாணத்திலிருந்து சுயேட்சை குழு ஒன்றின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இவர் எதிர்க்கட்சி தலைவரின் காரியாலயத்திற்கு வந்து செயலாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டார். இது சம்பந்தமாக நாங்கள் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். சிலர் படித்திருந்தாலும் அவர்களுக்கு அறிவு இல்லை. இதற்குரிய விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும். எதிர்கட்சியினருக்குரிய ஆசனங்களில் அவரை அமர வைக்க வேண்டாம், வேறு எங்காவது அமர வையுங்கள் என்று கோரிக்கை முன்வைத்தார். இதனை அடுத்து மீண்டும் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இன்று மதியம் 2:30 மணியளவில் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து பேசுமாறு என்னை நிர்பந்தித்திருக்கிறார்கள். எனவே நான் அங்கு சென்றிருந்தேன். அவருடன் கலந்துரையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்குமாறு கேட்டதற்கு சுஜித் என்பவர் என்னை தாக்கினார். அவர் என் தந்தையின் வயதுடையவர். இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். அதனால் நான் அவரை தாக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது.